பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் எக்ஸாம் எழுதுகிறவங்க படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் வதந்தி பரவத்தான் செய்யும். அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதும் சரி, புதிய ஆட்சி அமைக்கும் போதும் சரி, எப்பயுமே வதந்தி அப்படின்றது பரப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த எக்ஸாம் நடைபெறுமா, இல்லை சிலபஸ் மாற்றுவாங்களா, இல்லை அடுத்த எக்ஸாம் நடக்கவே நடக்காது, இப்படிலாம் வதந்தி பரப்பிட்டே இருப்பாங்க. அதை தயவு செஞ்சு என்றைக்குமே நம்பாதீங்க. எப்பயுமே ஆட்சி ஏற்றாலும் சரி ஏற்கலனாலும் சரி, நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது இப்போ சிலபஸ். சரிங்களா? அடுத்த எக்ஸாம் இன்னும் ஒரு 4 மாதத்தில் குரூப் 2 எக்ஸாமும், டிசம்பர் மாதத்தில் நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாமும் இருக்குது. அதை மட்டும் பேஸ் பண்ணி படிங்க. எதுக்காக இதை நான் இன்றைக்கி மெனக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம காலையிலே வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணோன்னே ஏகப்பட்ட மெசேஜ். என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நடக்குங்க. எக்ஸாம்ன்றது நடக்கத்தான் செய்யும். டிஎன்பிஎஸ்சி நிப்பாட்டவே மாட்டாங்க. அது எப்பயும் போல் ஆனுவல் பிளானர் படி வந்துக்கிட்டு தான் இருக்கும். தயவு செஞ்சு படிங்க. வதந்தி பரப்புறவங்க பரப்பிட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை நம்பி உட்காந்துருக்கவங்களுக்கு தான் லேட் ஆகும். சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.